யார் கூப்பிட்டு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு 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 நிறுவனத்துல இருந்து ஒருத்தர் நீக்கப்பட்டார்னு வச்சுக்கோங்க, அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. பத்திரிகையிலயோ, டிவிலயோ, கம்பெனிலயோ, எந்த நிறுவனம் தான். ஆனா அந்த நீக்கப்பட்டவர் என்ன சொல்லுவாரு? எல்லாம் நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் அப்படின்னு ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். அவரு நான் இந்த கம்பெனில இருக்கிறேன்னு சொல்லுவாரு. நீதிமன்றத்துக்கு போவாங்க. நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு 2 பேரும் அதை ஏத்துக்கிடுவாங்க, அல்லது மேல்முறையீட்டுக்கு போவாங்க. மேல்முறையீட்டுல தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு ஏத்துக்கிடுவாங்க. இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நம்ம போகலாம். இதுதான் உச்ச அதிகாரம் நம்முடைய இந்தியாவோட இந்திய அரசியலமைச்சு. அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கு மட்டும் அல்லாமல் இப்ப நடைமுறையில பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற்ற தேர்தல்கள்ல இரட்டை இலை சின்னத்துல நின்றுருக்காங்க, வேட்பாளர் நின்றுருக்காங்க. இந்த சட்டமன்றத்திலயும் நாங்க நின்று வெற்றி பெற்றிருக்கோம். இதுல எந்த குழப்பமும் இல்லை. ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளானவங்க சில நேரத்துல விரக்தியின் விளிம்புல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக சில இதெல்லாம் பேசதான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆனா ஊடகங்கள் நீங்க கொடுக்குறீங்க. அது இந்த நாடாளுமன்றத்துல தேர்தல்ல வருகிற தீர்ப்பை பார்த்துட்டு மக்கள் கொடுக்கிற ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எடப்பாடியாருடைய தலைமை தாங்க மாபெரும் வெற்றியை பெறுகிற போது அதுக்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வருதுன்னா அமித்ஷா அதிமுக கூட்டணி கதவு திறந்துதான் எப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க போகலைன்னா ஒருவேளை போக முடக்கி வரான்றதான் கேள்வி. அதான் நேரடியாக கேட்க ஒன்னும் சுத்தியும் கேட்கணும், நேரம் கேட்கணும். ஏன்னா நீங்க தெளிவா பொண்ணு மாப்பிள்ள வேண்டாம்னு ஓடிட்டே இருக்கீங்க. அவரு கட்டினா உங்களதான் கெட்டுதுன்னு வந்துட்டே இருக்காப்ல. தலைவரே தெளிவா சொல்றேன். எங்க பொதுச் செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படின்றத தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டார். பாரதிய ஜனதா கட்சியோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில கூட்டணி கிடையாது. வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு எங்க பொதுச் செயலாளர் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, ஒட்டுமொத்த 2 கோடி தொண்டர்களால் அங்கீகரிக்கப்பட்ட, ஒட்டுமொத்த தலைமை கழக நிர்வாகி, மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுச் செயலாளர் சொல்லிட்டார். இதுக்கு மேல என்ன உங்களுக்கு சந்தேகம்? தெளிவா சொல்லிட்டாங்க. அதுதான் இப்ப அவங்களுடைய அவங்க அழைக்கிறதுன்றது அவங்க கூட்டணியை அவங்க சேர்க்கறதுக்காக எல்லாருக்கும் அழைப்பாங்க. நாங்களும் தானே அழைக்கிறோம். எங்க பொதுச் செயலாளர் எல்லோருக்கும் பொதுவானவராக இன்றைக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. குழு தொகுதி இப்ப நாங்க எப்படி தேர்தல் அறிக்கை குழு பேசுறோமோ அதே மாதிரி தொகுதி பங்கீட்டு குழு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல அண்ணன் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க அவசரப்பட வேண்டியதே இல்லை. தேர்தல் தேதி அறிவிக்கிற போது நாங்க நாமினேஷன் பண்றது போது உங்களுக்கு தெளிவான அறிவிப்பை எங்க பொதுச் செயலாளர் கொடுப்பார். அதிமுக கடையை போனியாம இருக்குன்னா அதே அதாவது விரக்தியில இருக்கவங்க என்ன வேணாலும் பேசலாம். சில நேரங்கள் உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கலாம், சில நேரத்துல மூளை கூட குழம்பி போயிடலாம். அதான் நம்ம அதை பரிசோதனை பண்ணணும். ஏன்னா நடவடிக்கைக்கு உள்ளாயிட்டாரு. திடீர்னு நேத்து வரைக்கும் ஒரு பெரிய பொறுப்புல இருந்த ஒரு பாவம் திடீர்னு அவரை கொண்டு போய் கட்சியில ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அடிப்படை உறுப்பினரே இல்லாம நீக்கிட்டாங்க, கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க இது தனிப்பட்ட நபர் யாரும் இந்த நடவடிக்கை எடுக்கல, பொதுக்குழுவில எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அப்ப அவருக்கு அதிர்ச்சி வருமா வராதா? திடீர்னு என்னடா நம்ம இருந்த இடமும் போயிடுச்சு, நீ வர வேண்டிய இடமும் போயிடுச்சு அப்படின்னு நிராயுத பாணியா இருக்கிற போது கொஞ்சம் கூட குறைச்சுதான் பேசுவாங்க. அது கொஞ்சம் நம்ம பாக்குறதுக்கு மூளை குழம்புன மாதிரி தெரியும். அது பரிசோதனை பண்ணா நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். இந்த தேர்தல்ல எல்லா இதுக்கும் ஒரு தீர்வு வந்துடும். இன்னைக்கு எங்க பொதுச் செயலாளர் இளந்தோர் இன்னைக்கு கூட இப்ப சுட சுட இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காருல முதலமைச்சர், அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டிருக்காரு. என்ன போனீங்க, எவ்வளவு முதலீடு கொண்டு வந்தீங்க, ஸ்பெயின்ல
ஏன் உலக முதலீட்டு மாநாடு அங்க இருந்து இங்க கொண்டு வந்து நீங்க அவங்கள பங்கேற்க செய்யலாமே? நீங்க ஏன் போய் 8 நாளா 10 நாளா அங்க போய் இருக்கிறீங்க? பதில் ஒண்ணுமே இல்லையா? வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா முதல்வர்? எங்க பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் கொடுத்த வெள்ளை அறிக்கை. அவை பொதுச் செயலாளருக்கு நிறைய பணிகள் இருக்கு. தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிற பணி, தமிழ் மொழியை காக்கிற பணி, தமிழ் இனத்தை காக்கிற பணி, இந்த மாதிரி இருக்கு. ஆக இவர் என்னன்னா குழப்பத்தை தொண்டர்கள்ட்ட குழப்பம், மக்கள்கிட்ட குழப்பம், எல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்துறாரு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. இப்பதான் அவருடைய உண்மையான முகம்லாம் வெளியே தெரியுது. இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் போலி அப்படின்னு போலித்தன்மையான அவருடைய நடவடிக்கைகள் இப்போதுதான் தோலுரித்து காட்டப்படுகிறது. அவர் பேசுறதுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் தர தேவையில்லை. அவர்கள் தனிமரமாக கட்சியிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நான் சொல்லவில்லை, மாணிக்கம் சொல்லவில்லை, வெற்றி சொல்லவில்லை. நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, பொதுக்குழு சொல்லியிருக்கிறது, ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே சொல்லியிருக்கு. நீ யார் சொல்லணும்? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.